வெல்கம் டு மை சேனல் ஆல் இஸ் வெல். நான் உங்கள் தோழி ராஜி. இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா, கொத்தவரங்காய் எலுமிச்சம்பழ ஜூஸ். அது எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்க போகலாம். கொத்தவரங்காய் அல்லது சீனி அவரைக்காய், லெமன், மஞ்சள், உப்பு. இந்த ரெசிபி எப்படி பண்ணணும் அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதனோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த கொத்தவரங்காவை கூர்ந்து கவனிங்க. அதை பார்த்தா இப்படி இருக்குது, நரம்பாக ஓடுற மாதிரி இருக்கா? பொதுவாக சில வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்க்குரிய குணம் என்னென்னா, வால்நட் பார்த்திங்கன்னா மூளைக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனோட ஷேப்பே ஒரு பிரெயின் வடிவத்தில் இருக்கும். அதே மாதிரி கேரட் பார்த்திங்கன்னா கட் பண்ணிங்கன்னா கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதை பார்த்திங்கன்னா கண்ணோட கருவிழி மாதிரி இருக்கும். அதே மாதிரி சீனி அவரைக்காய் பார்த்திங்கன்னா நரம்பு மாதிரி இருக்கும். அதனால் இது நரம்பு பிரச்சனைகளை தீர்க்க வல்லதுப்பா. இப்போ பார்த்திங்கன்னா சீனி அவரைக்காவில் கர்ப்பிணி பெண்களுக்குரிய ஃபோலிக் ஆசிட்ங்கிற சத்து அதிக அளவில் இருக்குது. அதே மாதிரி இதில் நார்ச்சத்து ரொம்ப அதிகம். இந்த ரெசிப்பியை முக்கியமாக நான் இப்போ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இது ஒரு அனுபவபூர்வமான உண்மை. நிறைய பேருக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மாதவிலக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்ல, அப்போது அவங்க அந்த 7 நாட்களும் இந்த கொத்தவரங்காய் ஜூஸை டெய்லி எடுக்கும்போது அவங்களுக்கு உதிரப்போக்கு கம்மியாகும், அப்டமினல் பெயின் குறையும். அதனால் பீரியட்ஸ் அப்போ எப்பயுமே பெண்கள் இந்த கொத்தவரங்காய் ஜூஸை ரெகுலராக எடுத்துக்கோங்க. அடுத்த லெமன் பற்றி சில விஷயங்கள் ஷேர் பண்ண நினைக்கிறேன். அதாவது நம்மளுக்கு பாலில் கால்சியம் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வெஜிடபிள்ஸில் கால்சியம் அதிகம் உள்ள ஃபுட்டுன்னு பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம். நம்ம எல்லோரும் எலுமிச்சம்பழ சாறை மட்டும்தான் பயன்படுத்துவோம். ஆனால் எலுமிச்சம்பழ தோல் தான் ரொம்ப கால்சியம் உள்ளது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நம்ம பாட்டிமார்கள்லாம் ஜாடியில் எலுமிச்சம்பழத்தை வெட்டி உப்பு மட்டும் போட்டு 1 மாதம் குலுக்கி அந்த உப்பு தோலோட, நம்ம எலுமிச்சம்பழத்தை தோலோடு பயன்படுத்துவாங்க. முன்னோர்களுக்கெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு எலுமிச்சம்பழ தோலோடு பயன்படுத்துகிறதான் நல்லதுன்னு தெரிஞ்சிருக்கு. நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், ஜூஸை மட்டும் புழிஞ்சிட்டு சக்கையை தூக்கி வெளியில் போட்டுடுறோம். அதனோட தோலில் தாங்க அதிகமான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது, கால்சியம் அதிகமாக இருக்குது. அதனால் எலுமிச்சம்பழ தோலை எப்போவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. மஞ்சள் பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. மஞ்சள் நான் எப்போவுமே என்னோடய உணவுப் பொருட்கள்லாம் அதிகமாக சேர்த்துக்குவேன். அது அவரோர் விஷ். உங்களுக்கு கொஞ்சமாக பிடிக்குதுன்னா கொஞ்சமாக போடுங்க, அதிகமாக பிடிக்குதுன்னா அதிகமாக போட்டுக்கோங்க. அடுத்தது, இந்த ரெசிபிக்கு கல்லுப்பு தாங்க பயன்படுத்தணும். உப்பு அவரோர் சுவைக்கு ஏற்றாப்பில் பயன்படுத்தலாம். இப்போ நம்ம செய்முறையை பற்றி பார்க்கலாம். இது நான் ஒரு ஆளுக்கு தான் செய்கிறதுக்கு வெட்டி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களோட ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ சீனி அவரைக்காவை குட்டி குட்டி பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். எலுமிச்சம்பழம் கொஞ்சோண்டு இப்போ ஒரு பீஸை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் தேவையான உப்பு மஞ்சளும் உங்கள் சுவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இப்போ செய்முறை, இப்போ மிக்சியில் எல்லாத்தையும் வலுவலுன்னு அரைக்க போகிறோம். தண்ணி சேர்த்து வடிகட்ட போகிறேன். இப்போ செஞ்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் தேவையானது எல்லாத்தையும் மொத்தமாக உள்ளே சேர்த்துருக்கேன். இப்போ அரைச்சி, இப்போ நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைக்கணுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வலுவலுன்னு அரைச்சி அதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணணும். பிளெயினாக தான் அரைக்கணும். இப்போ எப்படி அரைஞ்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வலுவலுன்னு அரைக்க போகிறேன். அவ்வளோதாங்க, 1 நிமிஷம் வேலைங்க. அதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போது சத்தான கொத்தவரங்காய் ஜூஸ் ரெடி. இந்த ஜூஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பலன் தரும். அப்படி தந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் போடுவேன். உணவே மருந்து, மருந்தே உணவு. வாழ்க வளமுடன்.